السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. وقال الله تعالى في كتابه العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வளமையான எமது இந்த மார்க்க நிகழ்ச்சியில் இன்று ஹிதாயத் பற்றிய விளக்கம் என்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை விளங்கிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். எந்த விடயத்தை நான் இந்த இடத்துல சொன்னாலும் அது முதலாவது எனக்கான உபதேசமாகவும் அதே போன்று உங்களுக்குமான உபதேசமாகவும் அது இருக்கிறது. அல்லாஹு தஆலா எதை நாம் கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும், எதை தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்காக முயற்சிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஒரு துஆ செய்வாங்க: யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலே, மார்க்கத்திலே நீ உறுதிப்படுத்தி விடு என்று. அப்போ நாம் எப்போதும் நமது போராட்டங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும், பாவத்திலிருந்து ஒதுங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலோடு நமது வாழ்வு சுருங்கிவிட வேண்டும் என்ற கருத்தில் நாம் இருக்கணும். அந்த வகையில் ஹிதாயத் அப்படின்ட்டு நாம் ஒரு அரபு சொல்ல போடுகிறோம். நம்ம தமிழில் இதை எப்படி சொல்லலாம்? நேர்வழின்னு சொல்லலாம். ஹிதாயத் அப்படின்றத நேர்வழி பற்றிய ஒரு விளக்கம். இது நேர்வழி அப்படின்றத நாம் இஸ்லாமிய பரிபாஷையில் சொன்னாலும் ஹதா யஹ்தி அப்படின்றது ஒரு வழிகாட்டல் அப்படின்னு அர்த்தம். நேர்வழின்னு நாம் இஸ்லாமிய பரிபாஷையில் அதை சொல்கிறோம். அதில் சரியானன்னா இப்போ அல்லாஹு தாலா ஹதல்லா அப்படின்னு நம்ம குர்ஆனில் பார்த்தா அல்லாஹ் வழிகாட்டினான், அது நேர்வழின்னு நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வழி நேர்வழி. அதாவது இந்த ஹிதாயத் என்ற சொல் இதை ஒரு வழிகாட்டுதல் அல்லது நேர்வழி அப்படிம்பாங்க. அதாவது அத்தலாலா ஒல் இர்ஷாத் அரபுல இதுக்கு சொல்வது. ஒரு விஷயத்துக்கு கைட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் இங்கிலீஷில். இப்போ உதாரணமாக ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் என்ன சரி வாங்கினா அதுக்கு ஒரு புக்குன்னு வச்சுப்பாங்க. அந்த புக் தான் அந்த எலக்ட்ரானிக், அந்த இலத்திரனியல் சாதனத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்மளை கைட் பண்ணும். அப்போ ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். இப்போ மனிதன் எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்றத கைட் பண்ணுறதான் குர்ஆன். அதை நாம் பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஹிதாயத் என்பது ஒரு வழிகாட்டல் அல்லது நேர்வழி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அத்தலாலா ஒல் இர்ஷாத். அப்போ இஸ்லாமிய பரிபாஷையில் ஹிதாயத் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை நாங்கள் பல வழிகளில் அதை விளங்க வேண்டியது. இப்போ குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுதுன்னு நம்ம சொல்லுவோம், நேர்வழி காட்டு. ஆனால் இன்னும் சில இடங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் அது நேர்வழி காட்டுறதுலன்னு வருது. இப்போ உதாரணமாக நான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் சென்ற வாரம் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், நான் கடைசி மூமெண்ட்லாம் வந்தேன். டாக்டர் ஐஸ்தீன் இந்த பாடம் எடுத்தாரான்னு தெரியல. இப்போ அல்லாஹ் குர்ஆனை சொல்கிற நேரத்தில் தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீ, இது அல்லாஹ்வுடைய வேதம், இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. எந்த விதமாக இது பொய்யாயிருக்குமோ பிழையாயிருக்குமோ சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது அல்லது நேர்வழி காட்டியாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ தக்குவா உள்ளவங்களுக்கு நேர்வழி காட்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் வேறு இடங்களில் சொல்கிற நேரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு உங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்.
ஒரு இடத்துல சொல்றான் இது தக்குவா உள்ளவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுண்டு. வேற ஒரு இடத்துல நீங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ஷஹ்ரு ரமதான் மாதம் எத்தகையதுண்டா இதுல அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆன் என்பது ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கே நேர்வழி காட்டுது. புரியுதா உங்களுக்கு? இங்க சொல்றான் தக்குவா உள்ளவர்களுக்கு அது நேர்வழி காட்டுண்டு, வேறொரு இடத்துல சொல்றான் மனித சமுதாயத்துக்கே நேர்வழி காட்டும். ஆக இந்த நேர்வழி காட்டுதல் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பொதுவாக விளங்குறது போல இது என்னென்ன அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான்றதை கொஞ்சம் என்ன செய்யணும், நாம விளங்க வேண்டி இருக்கு. அப்ப இந்த வகையில தான் முதலாவது நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நாங்கள் தவறாம ஓதுற ஒரு அத்தியாயம். எந்த அத்தியாயம்? சூரா அல் ஃபாத்திஹா. அல்ஹம்து சூரா அல் ஃபாத்திஹா. இந்த சூராவுக்கு நம்ம ஒரு பல பேர்களை நம்ம கேள்விப்பட்டிப்போம், நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிப்பீங்க தப்சீர் படிக்கும்போது. இது உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப். இந்த குர்ஆன்ல இதுதான் மதர், தாய். தாயின்றி எதுக்கு பயன்படுத்துறது? அடிப்படையான ஒன்றுக்கு தான் தாயின்றி யூஸ் பண்ணுவாங்க. தாய் நாடு, வாப்பா நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, தாய் நாடு, தாய் மொழி, தாய் வீடு. அப்போ இதில் ஒரு பேசிக்கு பயன்படுத்துவாங்க. அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ இது ஒரு விளக்கம் சார்ந்த ஒரு விஷயம். அப்போ குர்ஆன்ல ஆக முக்கியமான ஒரு சூரா சபஉல் மசானி, திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடிய மீட்டப்படக்கூடிய 7 வசனங்கள் அதில் இருக்கு. சபஉல் மசானி, அதுக்கு நிறைய சிறப்பான பேர் இருக்குது. இந்த சூறாவை நாம் தொழுகையில் ஓதும் போது முக்கியமான ஒரு விஷயம்தான் அதில் ஹைலைட் பண்ணப்படுது. ஒரு விஷயம்தான் அந்த சூறாவை. நீங்கள் அந்த சூறாவில் அல்லாஹ் பற்றி சொல்லப்படுது, நேர்வழியை பற்றி சொல்லப்படுது, வழிகேடுகளை பற்றி சொல்லப்படுது, நம்ம அல்லாஹ் வணங்குறதை பற்றி அல்லாஹ் இடத்துல நாம் என்ன சொல்கிறோம். அதில் முக்கியமாக மிக அடிப்படையாக நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு தான் அவ்வளோ செய்தியும் சொல்கிறோம். அது என்ன? ஹிதாயத்தை கேட்கறது தான் சப்ஜெக்ட். அந்த சூறாவை நீங்கள் படித்து பாருங்க, ஒரு ஹுலாசான்னு ஒன்று இருக்குது. அந்த சூறாட என்ன, அதில் சப்ஜெக்ட் என்ன, அந்த சூறாட மெசேஜ் என்ன. ஒரு சூறாவை நம்ம ஓதுறோம், சூரா பக்கரா, அதில் பல விஷயங்கள் இருக்குது, அப்படி தானே? இப்போ ஒவ்வொரு சூறாலையும் பல விஷயங்கள் அல்ல சொல்கிறான், ஒரு மெசேஜா. இந்த சூறால, சூரா ஃபாத்திஹால அடிப்படையாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ஹிதாயத்து தான். நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், அல்லாஹ் புகழ்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்க்கு தான், எல்லா விதமான புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்குரியது. அவன் யாரு? ரப்புல் ஆலமீன். அவன் ஆலமீன், அகிலங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவன் தான் ரப். அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம், எல்லாம் படிச்சிட்டோம். அவன் மாலிகி யௌமித்தீன். ஏன்னா அதே மாதிரி சொல்லி போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹ் பற்றி சொல்கிறோம், அல்லாஹ் புகழ்கிறோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நாங்கள் உன்னைத்தான் வணங்குறோம், உன்னிடமே தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்திஆனா, உதவியும் தேடுகிறோம். இதையும் சொல்லியாச்சு. நாங்கள் அல்லாஹ் பற்றி சொல்லிப்போடி, அல்லாஹ் நீதான் ரப்பு, நீதான் புகழுக்குரியவன், நீதான் எல்லாம் சொல்லிட்டு யாரெல்லாம் உன்னை தான் வணங்குறோம், நாங்கள் உன்னைக்கிட்ட தான் உதவியும் கேட்குறோம்னு சொல்லிட்டு நாங்கள் முதலாவது கேட்குற கோரிக்கை என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நாங்கள் யாரெல்லாம் எங்களை நேரான பாதையில் வழிகாட்டு, நேரான வழியில் எங்களை காட்டு, அப்படித்தானே? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதை நாமளா கேட்குறோமா, நம்மளை படைச்சவன் நமக்கு சொல்லித்தரானா? படைச்சவன் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரான், இப்படித்தாண்டா நேர் வழியை கேட்கணும் அப்படின்னு. அப்போ நமக்கு நாம் என்ன செய்யணுன்றத சொல்லித்தாரவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்ல, நீ இப்படி கேளு, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான பாதைண்டா அது எப்படி இருக்கும்? நாமளா நினைக்கிறதெல்லாம் நேர்வழியாகுமா? இல்லை நாம இப்படி தான் எனக்கு விளங்குது, நான் போகிறேன், இல்லை. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அது நேர்வழின்னா எதுண்டா, யா அல்லாஹ் நீ எவர்களுக்கெல்லாம் நிஅமத்து செய்திருக்கிறாயோ அவர்கள் போன பாதை. சும்மா நானாக ஒன்று நினைச்சுக்கிட்டு போய் தான் நேர்வழி, அதல்ல. எவர்களுக்கு நீ நிஅமத்து செய்தாயோ அவங்க போன பாதை, அதுதான் நேர்வழி. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். எவர்களை நீ கோபப்பட்டாயோ, எவர்கள் மீது உன்னுடைய கோபம் இறங்கியதோ அவங்களோட பாதை அல்ல, அல்லது வழிதவறி போனாங்களே அவர்களுடைய பாதையும் அல்ல. அப்ப சுருக்கம் என்னண்டா, இந்த சூரா ஃபாத்திஹாட மெயின் சப்ஜெக்ட், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை தாண்டோம். நாம தான் ஹிதாயத்தில் இருக்கிறோம், நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஹிதாயத்து என்பது ஒரு சில விஷயங்களோடு சுருங்கினது அல்ல. அல்லது தொழுகையில் எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி நோன்பு பிடிக்கிறது இல்லை.
ஹிதாயத் என்பது மனித வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நம்ம சரியா நடக்கணும்ன்றது அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தாலும் நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நம்முடைய எல்லா நடவடிக்கையிலும் அது மார்க்க விஷயமாக இருந்தாலும் உலக விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ்விடத்தில் உலகத்தை மார்க்கத்தை மட்டும் இந்த உலகத்துக்குரியதை நம்ம கேட்குறோம். தெரியும், நீங்கள் தவாப் செய்யும் போது ருக்குனுல் யமானிக்கும் அந்த யமானிக்கும் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு இடையில முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம் ஓதுவீங்க. என்ன வசனம்? என்ன வசனம்? யாருக்கா ஞாபகம்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன். யாரெல்லாம் உலகத்தில் நல்லது தான் கேட்குற உலகத்தை தான், நம்ம உலகத்தையே கேட்கப்படாது இல்லை. யாரெல்லாம் உலகத்தில் ஹசனாவத்தான், அதே மாதிரி வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன். அப்போ நமது வழிகாட்டுதல், நமது நேர்வழி, நமது சரியான பாதை என்பது அது மார்க்கம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. உலகத்தில் நான் எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும், சரியான முறையில் செய்யணும். ஒரு பிஸ்னஸை பண்ணாலும் நான் ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா அப்போ இது மாதிரி நம்ம நேர்வழி என்பதை உலக விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் எல்லாவற்றிலும் நம்மளை சீராக வழிநடத்து. யா அல்லாஹ், எனக்கு தீங்குதார விஷயம் என்னையை விட உனக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தீங்குண்டு எனக்கு நான் ஆசைப்படுவேன், எனக்கு நிறைய காசு பணம் கிடைச்சா நல்லது. ஆனால் அது கிடைச்சா நல்லம் இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரியுமா இல்லையா? யா அல்லாஹ், நீ அதை தரோன்னு நினைச்சா அல்லாட்ட வழிகாட்டுறா, நீ என்னை வழி நடத்துன்ற அர்த்தம் என்னண்டா, எனக்கு எதெல்லாம் தீங்கு தருமோ அதையெல்லாம் என்னை விட்டு அகற்றிடும். விளங்க சொல்றது. அப்போ இதெல்லாம் நம்ம அல்லா இடத்துல கேட்குறோம். எனவே அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? நேர்வழியை நம்ம அல்லா இடத்துல கேட்கும்போது முதலாவது அத்தியாயம் சூரா அல் பக்ரால அல்லாஹ் சொல்றான், ஜாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி. இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் இருக்கு. நேர்வழி தானே வேணும் உனக்கு, புத்தகத்தை துறை. இதில் இப்போ நீ யோசிக்கலாம், திறக்கும் போது என்ன சரி சந்தேகமிக்குமோ, யாராவது மனுஷன் என்னமா எழுதிப்பானோ, எந்த சந்தேகமும் படாது. லா ரைப், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹுதன் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இதில் என்னது நேர்வழி காட்டி. மற்றவர்களுக்கு காட்டாதா, மனித சமுதாயத்துக்கு காட்டாதா? நாம் இதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு ஒரு வாக்களிக்கிறான். எப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்றதுக்கு அல்லாஹு தஆலா எல்லாம் செஞ்சு கொடுத்தான். இந்த மனித சமுதாயத்தில் மாபெரும் விரோதி என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தவறான எண்ணங்களை உண்டாக்கி எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை நெருங்க வச்சான். அதாவது சரியான பாதையில் போக விடாம முதல் மனிதராகிய நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான்? வழிகெடுத்தான். அப்ப அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை சொல்லாம விளங்காம அவங்க தவறி போகல. விளங்குதா? அவங்களுக்கு தெரியும், அல்லாவே சொன்னான் எல்லாத்தையும் அனுபவி, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போவாது. இந்த ஷைத்தானிக்கிறானே உனக்கு பகிரங்கமான எதிரி, அவன்ட பக்கம் போயிடாது அப்படின்னு சொல்லியும் கூட மனிதன் என்றால் எவ்வளவுதான் நமக்கு வழிகாட்டுதல் நம்ம கையில் இருந்தாலும் நமது வாழ்க்கையில் சில தவறுகள் நம்மளை அறியாமலே அது வரலாம். நாம சில நேரங்கள் நம்ம நோக்கங்கள் பிழையாக இல்லாமல் இருக்கலாம். நம்ம பிழையான நோக்கத்தில் ஒரு விஷயத்தை செய்யாம நம்ம அப்படி இல்லை, நமது நோக்கம் சரியாக இருந்தாலும் சில போது நமது செயல்கள் பிழையாக இருக்கலாம். அப்ப அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? ஷைத்தானுடைய அந்த வஸ்வாஸ், அந்த எண்ணங்களுக்கு வழிபட்டுறாங்க. அவனு சும்மா இல்லை, அவன் எப்படி சொல்றான்னு சொன்னா, நீங்க இந்த மரத்துக்கிட்ட போக வேணான்னு சொல்றதுக்கு காரணம் என்னண்டா, அதுக்கிட்ட போனா நீங்க இங்க நிரந்தரமா இருந்துருவீங்க. அல்லாஹ் இங்க உங்களே பெர்மனண்டா வைக்கிற ஐடியா இல்லை. அதனால நீங்க இங்க இருந்து போகணுன்றதுக்காக வேண்டிதான் அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்கன்னு வச்சுக்கிறான். எந்த அளவுக்குன்னா காசமஹுமா, சத்தியம் பண்ணி சொன்னான், இன்னீ லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு நல்லதான் சொல்றேன், கேட்டா கேளுங்க, எனக்கு என்ன இது, நீங்க போனா என்ன இந்த என்ன அப்படின்ற மாதிரி வழிகெடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த ஷைத்தானுடைய அந்த மோசடிக்கு ஏமாற்றத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அவ கடைசி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மன்னிச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஅன், அல்லாஹ் சொல்றான் இங்கிருந்து போயிருங்க. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எது வரும்? ஹுதன், ஹிதாயத்து வரும். ஹிதாயத் எங்கேருந்து? என்னிடமிருந்து வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹிதாயத் என்பதை அல்லாஹ் முழு மனித சமுதாயத்துக்கு அனுப்புவேன்றான். அனுப்பாம யாரையும் தண்டிக்கிறதும் இல்லை.
ஒமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, தூதர்களை அனுப்பாம யாரையும் நாம தண்டிக்க மாட்டோங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அல்லாஹு தஆலா இந்த நேர்வழியை மனித சமுதாயத்துக்கு, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் அனுப்புறான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம்? தூதர்களை அனுப்பினோம். அன்யஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அதுதான் நேர்வழி. அல்லாஹ் அல்லாத இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் வணங்கப்படுகிறதோ, எவர்களெல்லாம் வணங்கப்படுறாங்களோ அவைகளை நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்வதற்காக. அப்ப நேர்வழி காட்டுறதுக்கு அல்லாஹ் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னானோ அந்த பாதையில இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பினார். இந்த நேர்வழியை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் நேர்வழியில வாழ்றது மட்டுமல்ல, பிறருக்கு நாம் நேர்வழியை காட்டுறது, சரியான பாதையில் அவர்களை கொண்டு வாரது, பிழையான பாதைகளை விட்டும் அவர்களை தடுப்பது என்பது ஒரு மாபெரும் ஒரு வெற்றிக்குரிய, அல்லாஹ்விடத்தில் கூலிக்குரிய ஒரு விஷயமாகும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த ஹைபர் போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியும் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு நான் ஒரு ஆளோட கையில் கொடியை கொடுக்க போகிறேன். லஉத்தியன்ன ராயத ரஜுலன் யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி, அல்லாஹ் அவருடைய கையில் இந்த போரின் வெற்றியை கொடுக்க போகிறான். வேற வேற ஹதீஸ்ல வேற வேற வார்த்தைகள் வருது. சொன்னாங்க, அல்லாஹ் அவரை விரும்புவான், அவரும் அல்லாஹ் விரும்புவான், அவருடைய கரத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அந்த நேரத்தில் எல்லா நபித்தோழர்களும் இந்த கொடி நமக்கு கிடைக்கப்படாதான்னு விரும்பினாங்க. ஏன்னா இதுக்கு காரணம் அந்த போஸ்டுக்காக அல்ல, இதுல ஒரு ரசூல்லா தலைமைத்துவத்துக்காக அல்ல. என்னடா சில விஷயங்கள் சொன்னாங்க, இந்த போர்ல அல்லாஹ் அவரை விரும்புறான், அவரும் அல்லாஹ் விரும்புறாரு, அவருடைய கரத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்க போறான்னு. அவ எந்த அளவுனா உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, நான் ஒரு நாளும் தலைமைத்துவத்தை ஆசைப்பட்டதில்லை, அன்று இந்த கொடியை ரசூலா என் கையில் தந்தா நல்லா இருக்குமேன்னு நான் எட்டி பார்த்தேன். ரசூலா என்னையே கூப்பிடட்டும்ன்றதுக்காக வேண்டிய ரசூலா அலியை கூப்பிட்டாங்க. எங்க அலி? ஐன் அலினா ஃபகீல், அவருக்கு கண்ணில் ஏதோ ஒரு நோய் அப்படின்னாங்க. அப்போ கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னா கண்ணில் உமிழ்ந்து அந்த நோயை குணப்படுத்தி சொன்னாங்க, யா அலி போய் போராடுங்கன்னாங்க. போய் போராடுங்க, திரும்பி பார்க்காதீங்கன்னாங்க. அலி பின் அபி தாலிப் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ரசூலா சொன்னாங்களே போய் போராடுங்கன்னு, அப்படியே திரும்பி லா தல்தஃபித்னாங்க. திரும்பாதன்னொடனே அலி பின் அபி தாலிப் கொஞ்சம் போகிறாங்க. போயிட்டு திரும்ப கூட ரசூலா சொல்லிட்டாங்களே ஒலா யல்தஃபித் ஃபஸரஹ், கேட்டாங்க அலா மாதா உகாத்திலுன்னாங்க, எதற்காக நான் போராட சொல்றீங்கன்றாங்க. காத்தில்ஹும் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் சொல்லும் வரைக்கும் நீங்க அவங்களோட போராடுங்கன்றாங்க. இந்த செய்தியில முக்கியமா இன்னொரு செய்தி சொல்றாங்க, ஃபவல்லாஹி, இது இந்த சம்பவம் சொன்னா அது வேற வேற இடத்துக்கு போயிடும். ஃபவல்லாஹி லிஅய்யுஹ்தா பிக ரஜுலுன் வாஹிதுன், உன்னை கொண்டு ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைக்குமாக இருந்தால் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம், ஒரு சிவப்பு ஒட்டகம், இன்றைக்குள்ள கணக்கில் சொல்லணும் லட்சக்கணக்கில் ஒரு பெருமதியான மிக பெருமதி வாய்ந்த அந்த சிகப்பு ஒட்டகம் உனக்கு கிடைப்பதை விட மேலானது. அப்ப நேர்வழியை பொறுத்தவரையும் நாம நேர்வழியில் இருப்பது மட்டுமல்ல, பிறருக்கு நேர்வழி காட்டுவதையும் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செஞ்சுக்கிறான்? வலியுறுத்தி இருக்கிறான். இதனாலதான் ஒரு சமுதாயம் உங்களில் இருக்கட்டும் அல்லாஹ் சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின். அடிக்கடி நம்ம அந்த வசனம் படிச்சுக்கிறோம், நீங்கள் மிகச்சிறந்த ஒரு சமுதாயம். ஏன் மிகச்சிறந்த சமுதாயம்? இந்த மனிதர்களுக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்க மட்டும் வாழ்றது, நான் மட்டும் வாழ்றேன், நான் மட்டும் சம்பாதிக்கிறேன், நாம் அல்ல, பிறருக்காக நீங்கள் வாழ வேண்டும், மனிதர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும். உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வேலை ஹிதாயத்துக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற ஒரு வழிகாட்டல். வல்தக்கும் மின்கும் உம்மத்தும், உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும், யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். இதெல்லாம் எதுக்காக? ஹிதாயத்துக்கான ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். எனவே நேர்வழியில் நாமும் வாழணும், பிறரையும் வாழ வைக்கணும். அப்படி நம்ம நேர்வழியில் பிறருக்கு நாம காட்டுறதுக்கும் அல்லா இடத்துல மகத்தான ஒரு கூலி இருக்கு. இந்த நேர்வழியை நாங்கள் முதலாவது இந்த ஹிதாயத்தை 4 அல்லது 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க இஸ்லாமிய அறிஞர்கள். இது விளங்குறதுக்காக வேண்டி ஹிதாயத் நேர்வழி அப்படின்ற விஷயத்தை 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஹிதாயத்துன்னா என்ன? முதலாவது என்ன சொல்றாங்கன்னா அல் ஹிதாயத்துல் ஆம்மான்றான். பொதுவாகவே அல்லாஹு தஆலா இந்த வழிகாட்டுதலை எல்லாருக்குமே, மனிதர்களை தாண்டி மனிதர்கள் அல்லாத மிருகங்கள், பறவைகள், மரங்கள் அனைத்துக்குமே அல்லாஹு தஆலா ஒரு வழிகாட்டுதலை உலகத்தில் வழங்கியிருக்கிறான். பொதுவானது. இதுல மனுஷனுக்கு வழங்கியிருக்கிறான்,
எனது மிருகங்களுக்கு வழங்கி இருக்கிறான், பறவைகளுக்கு கூட அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்றுல சொல்றான், கால யா மூசா ஃபமன் ரப்புக்குமா, ஃபமன் ரப்புக்குமா யா மூசா. ஃபிரௌன் கேட்குறான், யார் உங்க மூசாவுக்கும் ஹாரூன்ட்டுங்க அல்லாஹ் அந்த ஃபிரௌன் கேட்குறான், உங்களுக்கு ரெண்டு பேரும் ரப்பு யார், என்னமோ ரப்புன்னு சொல்லுங்களே. கால் ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கா. எங்கட ரப்பு யாருன்னு சொன்னால் அவன்தான் எல்லாவற்றினுடைய படைப்பையும் அதற்குரிய விதத்திலே வழங்கி, சும்ம ஹதா, அவன் அதற்கு வழிகாட்டி இருக்கிறான். எல்லா படைப்பையும் படைச்சது மட்டுமல்ல, அது எப்படி வாழணுன்றதுக்கான வழிகாட்டுதல்களையும் அதுக்கான இயல்பிலேயே அல்லாஹ் படைச்சுக்கிறான். நேச்சரே அப்படித்தான். எந்த பறவைக்காவது நம்ம பாடம் நடத்துகிற மாதிரி எப்படி பறக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி எங்கே போகணும்னு இல்லை. அதில் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த உலக வாழ்க்கைக்கு அந்த அந்த வழியெல்லாம் காட்டிக்கிறான். ஒரு சின்ன குழந்தைய பாருங்க, பால் குடிக்கிற பிறந்த ஒரு குழந்தை ஒரு 5-10 நாளாக கொள்ள தன்னுடைய தாயின் அந்த பால் குடிக்கிற இடத்தை தேடி குடிக்குது. யார் சொல்லி கொடுத்தா? அதுக்கு என்ன சரி பசி வந்தா கத்துனா, அது அழுதா அதுக்கு அந்த பசிக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அது யாரு கற்றுக் கொடுத்தா? ஒரு மிருகம், அந்த மிருகத்தின் பாருங்க, சின்ன ஒரு பிறந்து அந்த மிருகம் அந்த குட்டி ஈண்டு அந்த ஒரு 10 நிமிஷத்துல என்ன செய்யுது, அது போய் பால் குடிக்குது. யார் கற்றுக் கொடுத்தா? அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல படைப்புகளுக்கு தேவையான சகல வழிகாட்டுதல்களையும் இயற்கையிலே அல்லாஹ் வச்சுக்கிறான். இதான் முதலாவது. இதுக்கு சொல்லுவாங்க அல் ஹிதாயத்துல் ஆம்மான்னு சொல்லுவாங்க. பொதுவாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த ஹிதாயா. அல்லாஹ் சொல்றான், வ இன்ன மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்ற நேரத்தில் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்து. உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்தில் படிச்சிருந்தீங்கன்னா, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். நபியே நீங்க பார்க்கலையா, வானத்தில் உள்ளது பூமியில உள்ளது, வஷ்ஷம்சு வல் கமர், சூரியன் சந்திரன், வன் நுஜூம் வல் ஜிபால், மலைகள் மரங்க, அதே மாதிரி நுஜூம் அதாவது நட்சத்திரங்கள் மலைகள், வஷ்ஷஜர் மரங்கள், வத்தவாப் கால்நடைகள், வ கஸீரு மினன்னாஸ், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதை நீங்க பார்க்கலையான்றான். அவன் எப்படி அதுக்கு சுஜூது செய்யறது தெரியுது? ஓ திலாலுகுன்றான், அது மரங்களுடைய நிழல்கள் கூட அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது அப்படின்றான். அப்ப அதெல்லாம் எப்படி செய்யும்? வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் தௌஅன் வ கரஹன். விரும்பியோ வெறுத்தோ அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. வலிலாலுஹும், அதனுடைய நிழல்கள் கூட காலையிலும் மாலையிலும். சூரா ராஅத்ல 15வது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஹிதாயா மனிதர்களையும் தாண்டி மிருகங்கள் பறவைகள் அனைத்துமே அதற்கான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான்றதை பார்க்கிறோம். இன்னா ஹலக்னல் இன்சான, இதே மாதிரி மனிதன் அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின். அதாவது ஆண் பெண்களாகிய இருவருடைய கலப்பான விந்திலிருந்து, இந்திரியத்திலிருந்து நாங்கள் மனிதனை படைத்திருக்கிறோம். ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, அவனுக்கு கேள்வியையும் பார்வையையும் நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல், நிச்சயமாக நாம் மனிதனுக்கு பாதையை காட்டியிருக்கிறோம், அவனுக்கு வழிகாட்டி இருக்கிறோம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, ஒன்னு அவன் நன்றியுள்ளவனாக வாழ முடியும், இல்லைண்டா அவன் நன்றி கட்டவனாக வாழ முடியும். அப்ப மனிதனுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், இயல்புலேயே அவனுக்கு ஒரு வழியை காட்டிக்கிறான், பாதையை காட்டிக்கிறான். இப்ப இந்த இடத்துல நீங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவான வழிகாட்டுதலை கொண்டு போய் தனிப்பட்ட ரீதியில் அல்லாஹ் சில மனிதர்களை தெரிவு செய்து அவர்களை சரியான பாதையில வழி நடத்துற இன்னொரு வழிகாட்டுறது நான் சொல்லுவேன். இந்த பொதுவானதை சொல்லிட்டு அடுத்த சொல்லும் போது இது உங்களுக்கு சரியா விளங்கும். நீங்க விளங்கணும், ஹிதாயத் என்பது பொதுவாக அல்லாஹ் இந்த உலகத்துல வச்சுக்கிறான், அது ஒரு வகை. இதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த அல்லாஹு தஆலா சொன் அலம் நஜஅல் லஹு ஐனைன், இந்த மனிதனுக்கு நாம் 2 கண்களை கொடுக்கலையா, படைக்கலையா? வ லிசானன் வ ஷஃபத்தைன், நாவையும் 2 உதடுகளையும் வழங்கவில்லையா? வ ஹதைனாஹுன் நஜ்தைன், அவனுக்கு நன்மை தீமைகளை நாங்கள் 2 பாதைகளையும் காட்டிக்கிறோம். நீ நல்லது செய்யவும் இயலும், நீ பாவத்தில் போகவும் இயலும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பொதுவாகவே மனித சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் இயற்கையிலே வழங்கியிருக்கிறான். இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நீங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மனித சமுதாயத்துக்குரிய அந்த பொது வழிகாட்டுதலை சொல்லும்போது, மறுமையில நரகத்தில் வச்சு எதுக்கப்பா அந்த நரகத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கு யாரும் சொல்லலையா, இதை பற்றி யாருமே உங்களுக்கு இந்த எச்சரிக்கை செய்யலையான்றான். காலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில், சொன்னாங்க தான், நாங்கள் கேட்கல, நாங்கள் அதை செவியேற்றிருந்தால் அல்லது நாங்கள் அதை சிந்தித்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள் என்ன செஞ்சிக்க மாட்டோம், இந்த நரகத்துக்கு ஆகிக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை தாண்டி தான் மனுஷன் என்ன செய்றான்,
நரகத்தில் போய் நுழைகிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய அந்த பொதுவான வழிகாட்டுதல் என்பது இருக்கிறதுன்றதை பார்க்குறோம். நீங்கள் பாருங்க, இந்த பொதுவாக நேச்சர்லேயே மனிதன் இது சரியில்லை, இது பிழை அப்படின்றத வச்சுக்கிறான். உலகத்தில் மனிதனை படைக்கும் போது குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, இந்த பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்தில் தான் அது பிறக்குது. அது நீங்கள் சும்மா விட்டீங்கன்னா அல்லாஹ் தான் வணங்கும். அல்லாஹ் அல்லாததை அது வணங்குது. அல்லாஹ் அல்லாத கொள்கையில் அது இருக்குதுன்னா என்ன ரீசன்டா? வாப்பா அம்மா தான் அதை கெடுக்கிறாங்க, தாய் தகப்பன் தான் அதை என்ன செய்றாங்க, யூதனாக கிறிஸ்தவனாக மாத்துறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இயற்கையிலே அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலும் பறவைகள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல வழியோட தான் அல்லாஹ் அதை உருவாக்கிக்கிறான். நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா ஹுதுஹுது பறவை பற்றி சொன்னோம். ஹுதுஹுது என்ற ஒரு பறவை. ஹுதுஹுது மனுஷனா இல்லை, அதுக்கு அல்லாஹு தஆலா வேதத்தை நம்ம கொடுத்தானா இல்லை. அப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இன்னி வஜத்து இம்ரஅத்தன். ஹுதுஹுதை கேட்குறாங்க, எங்க காணண்டு, லேட்டாகி வருது, வந்து சொல்லுது, நான் வந்து ஒரு பொம்பளை, அந்த பல்கிஸ் ராணி வரலாற்றில் சொல்லுவாங்களே, அந்த ராணியை நான் பார்த்தேன். ஒரு பெண் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அவளுக்கு ஒரு பெரிய ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸ். அவளையும் அவளுடைய சமுதாயமும் சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இது யார் பேசுறீங்க? ஒரு நபி பேசல, அல்லது ஒரு மனுஷன் பேசல, ஒரு பறவை பேசுது. சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ்வை விட்டுட்டு. வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும். ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களை அழகுபடுத்தி காட்டியிருக்கிறான். ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீல். நேர் வழியிலிருந்து அவர்களை இந்த ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான், அவர்கள் வழிதவற செய்து விட்டான். இந்த ஹிதாயத்தை பத்தி யார் பேசுறாங்க? பறவை பேசுது. அப்ப நீங்க பாருங்க, அந்த நான் சொன்ன ஹிதாயத்துல் ஆமாண்டு இயற்கையிலே அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை மனிதர்களையும் தாண்டி பறவைகளுக்கு வச்சுக்கிறான். அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டலாம். எந்த அளவுக்கு சொன்னா, அவங்களை ஷைத்தான் வழிகெடுத்துறான். அல்லாஹ் யஸ்ஜுதூன லில்லாஹ், அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ். இவங்க அல்லாஹ் வணங்க வேணாமா? இவங்க அல்லாஹ்வை வணங்காம ஷைத்தானை போய் வணங்கி இருக்கிறாங்களே என்ற கவலை யாருக்கு வந்தது? அப்ப இந்த ஹிதாயத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இது வந்து அல்லாஹ் இயற்கையிலே வச்சுக்கிறான். அல்லாஹ் அது மட்டும் இல்ல, ஊஹிய ரப்புக இல நஹ்ல். இந்த நஹ்ல் அதுக்கு என்ன சொல்ல தமிழ்ல? தேன்பூச்சியா? தேன்பூச்சிக்கு அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தான். அதாவது அந்த வசனம் தெரியும், உங்களோட வீடுகளை என்ன செய்யுங்க, மலைகளுக்குள்ள நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹு தஆலா எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. என்னோட ரப்பு யாருன்னா எல்லாத்தையும் படைச்சு அதுக்கு என்ன செஞ்சுக்கிறான், வழிகாட்டிக்கிறானே, அவன் தான் ரப். அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹு தஆலா வழிகாட்டுறதுக்கான சில ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறான் மனித சமுதாயத்துக்கு. குறிப்பாக பறவைக்கு, மிருகத்துக்கு, குருவிக்கு, அதுக்கெல்லாம் இல்லை, அது அல்லாஹ் இயற்கையா வச்சுக்கிறான். ரெண்டாவது என்னன்னா, இந்த வழிகாட்டல், இந்த ஹிதாயத்தை மனித சமுதாயத்துக்கு எடுத்து காட்டலாம். அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றது நேர் வழிதான், இவங்க சொல்றது சரியான பாதை தான், இவங்க சொல்றதுதான் சரியான வழி அப்படின்னு நபிமார்களுடைய அந்த பிரச்சாரத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்காக நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு வழிகாட்ட அனுப்பினான். இதுக்கு என்ன சொல்றான்? ஹிதாயத்துல் இர்ஷாதி வ தஅவத்தி வல் பயான் பாங்க அரபுல. இது மனிதர்களுக்கு வழிகாட்டு. அவன் எடுத்து நடந்தா தான் அவன் நேர் வழியில வாழ்றான். இதை ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் வரும்போது கிளியராக விளங்கும். முதலாவது ஹிதாயத் என்னண்டா, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த குர்ஆன் என்பது மனித சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டிங்கிறான். எல்லாத்துக்கும் நேர் வழி காட்டும், யூதர்களுக்கும் நேர் வழி காட்டுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபியே உங்களை அவங்க எப்படி அறிஞ்சு வச்சுக்கிறாங்கண்டா, அவங்களோட புள்ளையா இல்லையான்னு சந்தேகம் வருமா? இது ஏன் புள்ளையாண்டு யாராவது கேட்போமா? கண்டறியாட்டி சில நேரம் கேட்கலாம். இது என்னுடைய புள்ளையா இல்லையான்னு யாருக்கும் டவுட் வராது. தன்னுடைய புள்ளையை இது புள்ளை என்று தெரிகிறது போலவே நேர்வழியை அவர்கள் தெரிந்தார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளல? அவங்களோட உள்ளத்தில் உள்ள பொறாமையின் காரணமாக அவர்கள் மறுத்தார்கள். நல்லா சொல்றான். அப்ப நேர்வழி அவர்களுக்கு விளங்கிச்சுது. ஆனா அந்த நேர்வழி ஹிதாயத்து தௌஃபீக்னு சொல்லுவாங்களே, வாழ்க்கையில் கொண்டு வர அந்த தௌஃபீக்குடைய ஹிதாயத்தாக மாறல. அல்லாஹு தஆலா ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இது அல்லாஹ்வுடைய திருவேதம், இதுல சந்தேகம் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும்னு சொல்றானே, அந்த நேர்வழி எதுன்னு சொன்னால் வாழ்க்கையில எடுத்து நடக்கிற நேர்வழி. இதுக்கு சொல்லுவாங்க ஹிதாயத்து தௌஃபீக்னு சொல்லுவாங்க. அது வாழ்க்கையில கொண்டு வரணுமே, தெரிஞ்சா போதுமா? ஷைத்தானுக்கு தான் எல்லாம் நேர்வழியும் தெரியுமே, இதுதான் சரின்னு தெரியுமே.
யூதர்களுக்கு தெரிஞ்சுது, கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஏன் அந்த ஹிதாயத்து தௌஃபீக் என்ற வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற ஹிதாயத்துக்குள்ள அவங்க வரலை. விளங்க சொல்றது. இப்போ உங்களுக்கு புரியும். ரெண்டு வகையான. ஒன்று, எல்லாருக்கும் குர்ஆன் விளங்கும். நபிமார்கள் சொன்ன செய்தி உண்மைன்னு விளங்கிச்சு. நபிமார்கள் உண்மையா நபின்னு தெரிஞ்சுது. அல்லாஹ் அத்தாட்சிகளையும் கண்ணால் காட்டினான். ஏன் ஏற்றுக்கொள்ளலை? ஃபிரௌனுக்கு தெரியாதா இது மூசா அல்லாஹ்வுடைய தூதர் என்று? அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் எத்தனை அத்தாட்சியை காட்டினான். ஆனால் ஏன் ஏற்றுக்கொள்ளலை? ஹிதாயத்துல் இர்ஷாத், அந்த இதுதான் நேர்வழி என்பது அவர்களுக்கு தெரிஞ்சுது. இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்லும் போது ஹுதல் லின்னாஸ், மனிதனுக்கு நேர்வழியை காட்டும், விளங்கும். ஆனால் இரண்டாவது சொல்ல ஹிதாயத்து தௌஃபீக், வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற அந்த ஹிதாயத் என்பது தக்குவா உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். இதுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் குழம்பி கொள்ளக்கூடாது. ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும்னு பொதுவாக சொல்கிறான், இன்னொரு இடத்துல முத்தகீனுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டும்ன்றான். அது ரெண்டுமே முரணா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. முதலாவது அல்லாஹ் சொன்னது என்னடா, எல்லாருக்கும் நேர்வழி இதுதான் என்று விளங்கும். ஆனால் யார் எடுத்து நடப்பாங்கன்னா தக்குவா உள்ளவங்க தான். அல்லாஹு தஆலா அந்த நேர்வழியை சொல்ற நேரத்தில் ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன என்னது இரண்டாவது வசனத்தில் எப்படி சொல்றான்? யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத், செயல்களோடு சேர்த்து சொல்றான் பாருங்க. பொதுவா மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லல. அந்த நேர்வழி ஹிதாயத்துல் இர்ஷாத். ஓகே, இவர் சொல்றது நேர்வழின்னு விளங்குற மாதிரி காட்டும். நாளைய மறுமையில் அல்லாஹ் கிட்ட வந்து நிக்கப்படாது, என்னப்பா எனக்கு நேர்வழியை நீ சொல்லித்தரலையே, நீ சொன்னா தானே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து மனுஷன் நிக்க கூடாதுன்னு தான் தூதர்கள் அனுப்புறேன்னு சொல்றான். அல்லாஹ் இதே குர்ஆன்ல நிறையவே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன அதே மாதிரி அல்லாஹ் சூரத்து நிசால 165வது வசனத்தில் சொல்றான், ருசுலன், ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம், முபஷ்ஷிரீன் வ முந்திரீன், நாங்கள் அவர்கள் என்னது நற்செய்தி சொல்கிறவர்களாகவும் தவறுகளை செய்கிறவர்களை தடுத்து எச்சரிக்கை செய்கிறவர்களாகவும் நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம். லிஅல்லா யகூன லின்னாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருஸுல், மனிதர்கள் சொல்லக்கூடாது நீங்க தூதர் அனுப்பல, எங்களுக்கு செய்தியை சொல்லல, இதுதான் நேர்வழின்னு சொல்லல, நரகத்துக்கு போற பாதை இதுன்னு சொல்லல, இந்த பாதையில் போனா தான் சொர்க்கம்னு சொல்லல, இது நல்லதுன்னு சொல்லல, இப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தராம எங்களை தண்டிக்கலாமா யாரெல்லாம் அப்படின்னு நீங்க அல்லாஹ் மேல குற்றம் சுமத்த கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூதர்களை அனுப்பினான். வகான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கவனாக இருக்கிறான். அப்ப எல்லா தூதர்களும் வந்தாங்க. என்னது? வலகத் பஅஸனா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் தூதர் அனுப்பினோம். சொல்லப்படாது எங்களுக்கு யாரும் வந்து சொல்லலை, எங்களுக்கு நேர்வழித்தை காட்டிக்க போகிறோம், பின்பற்றினா தான் நாளைய மறுமையில் வெற்றி. அதுதான் ஹிதாயத்து தௌஃபீக்னு நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்கிற அந்த ஹிதாயத். அதே மாதிரி வலி குல்லி உம்மத்திர் ரசூலுன், எல்லா உம்மத்துக்கும் நாங்கள் தூதர்கள் அனுப்பினோம். ஃபஇதா ஜாஅ ருசுலுஹும், அவர்களுக்கு மத்தியில் தூதர்கள் வந்துவிட்டால் குதிய, அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும். ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா அழிவுதான், அல்லாஹ் அழிச்சிடான். குதிய பைனஹும் பில் கிஸ் வஹும் லா யுظلمون, அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே தான் அல்லாஹ் சொன்னார் சூரா இஸ்ரால 17வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க, 15வது வசனத்தில் வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாம் தூதர்களை அனுப்பாமல் எந்த ஒரு சாராரையும் தண்டிக்க மாட்டோம். நாங்கள் தண்டிக்க மாட்டோம். ஏன்? உங்கள்கிட்ட வந்து மார்க்கம்டா இதுதான் நேர்வழி, இதில் இந்த பாதையில் போனால் தான் உங்களுக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, இது வந்து பிழையான விஷயம், இது ஹராம், இது ஷிர்கு, இது குஃப்ரு, இதை செய்யக்கூடாது, இதை உங்கள்கிட்ட வந்து எத்தி வைக்காமல் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லாமல் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். அப்போ அதாவது தூதர்கள் அனுப்பப்படுற நோக்கமே இந்த ஹிதாயத்தை மக்கள்கிட்ட சொல்றது, இந்த வழிகாட்டலை, இந்த நேர்வழியை, இந்த உண்மையை, இந்த இஸ்லாத்தை சொல்றதுதான் அடிப்படையான விஷயம்ன்றதை பார்க்கிறோம். எனவே தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நான் ஏற்கனவே சொன்னேன், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், நரகத்திலே அவங்க வந்து போடப்படும் போதெல்லாம் கூட்டம் கூட்டமாக, அதாவது சஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர், அந்த 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 நரகத்துக்கு பொறுப்பானவர் கேட்பார், என்னப்பா இதை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்லக்கூடியவர்கள் வரலையா? பலா கது ஜாஅனா நதீருன், எங்களுக்கு வந்தாங்க, வழிகாட்டினாங்க, சொன்னாங்க, இது கூடான்னு சொன்னாங்க, நாங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஷிர்க்கு தவிர்க்க சொன்னாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க சொன்னாங்க, நேரு வழியில் எங்களை அழைச்சாங்க, நாங்கள் ஃபகذبنا, நாங்கள் பொய்ப்பித்து விட்டோம். வகுல்னா மா நஸலல்லாஹு மின் ஷை, நீங்க சும்மா பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் எதையும் இறக்கல, இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالin கபீர், நீங்க பெரிய வழிகாட்டில் இருக்கிறீங்க என்று நாங்கள் அவர்களை பொய்ப்பித்தோம் அல்லாஹ் சொல்றோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் சிந்திச்சிக்கலாமே, நாங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சிக்கலாமே. அப்போ ஹிதாயத்துக்கு முக்கியமான அடிப்படை நம்மளோட சிந்தனை.
அல்லாஹ் தாலா அந்த சிந்தனையை தந்திக்கிறதே நீங்கள் சரியான பாதையில் போகணும்னு தான். அதனால தான் அல்லாஹ் தாலா நரகத்துக்கு போகிற ஆக்களை சொல்கிற நேரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் குர்ஆனில், வலகது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ்ன்றான். மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காக படைச்சிக்கிறோம். நரகத்துக்கு ஏன் போகிறாங்க? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன், உள்ளத்தை கொடுத்தோம் சிந்திச்சு சரியான பாதையில் போண்டு, லா யஃப்கஹூன் அவங்க சிந்திக்கலை. வலஹும் ஆதானுன் காதுகளை கொடுத்தோம், லா யஸ்மஊன் கேட்கல. வலஹும் அஅயுனுன் கண்களை கொடுத்தோம், பாருடா உலகத்தை அல்லாஹ் பற்றி சிந்திச்சு பார். சிந்திக்கல அல்லாஹ் சொல்றான், பார்க்கல அல்லாஹ் சொல் உலாயிக்க கல் அன்ஆம்றான். மிருகத்தை போல இருந்துட்டாங்க, மிருகம் மாதிரியே இருந்துட்டாங்க. அதோட நிப்பாட்டினா பரவாயில்லை. பல்ஹும் அவல், மிருகம்னாலும் கொஞ்சம் பரவாயில்லை, அதில் இயல்புல தான் அது அப்படி வாழ்ந்துக்கிட்டு. அல்லாஹ்வுக்கு வழிபடுற விஷயத்தை பார்த்தா நீ அதை விட மோசமாகிறான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு சொன்னால், அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நபிமார்களை அனுப்பி இந்த ஹிதாயத்துக்கு மக்களை கூப்பிடுறான். அப்போ நபிமார்களுடைய விஷயம் மட்டுமல்ல, நபிமார்களுக்கு பிறகு இந்த பணி உலமாக்கள் இந்த ஈமானோடு வாழ்கிற அல்லாஹு தாலா வெற்றி எங்கொண்டு வச்சுக்கிறான். நாம் நம்மளோட ஈமானோட வாழ்கிறதுல இல்லை, பிறருக்கு அதை சொல்கிறதுலாம் வச்சுக்கிறான். குந்தும் ஹைர உம்மத்தில் அல்லாஹ் நீங்கள் நல்லா தொழுது நோன்பு பிடிச்சி நல்லா எல்லாம் செஞ்சீங்கன்றா சொர்க்கம்னு சொல்லலை. நீங்கள் பிறருக்காக வாழணும், அப்போ தான் நீங்கள் சிறந்த மக்கள் நல்லா சொல்கிறான். வெற்றி உண்மையான மனிதன், வெற்றி பெறக்கூடிய மனிதன் ஒத்தவாசவ் பில் ஹக்குன்றான், சத்தியத்தை சொல்லணுன்றான். அப்போ இப்போ இதெல்லாம் ஹிதாயத்துக்கு அல்லாஹ் வச்சுக்கக்கூடிய பாதைகள்னத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். கதாலிக்க அவ்ஹைனா இலைக்க அல்லாஹ் சொல்றான், இவ்வாறே நாம் உங்களுக்கு வஹி அறிவித்திருக்கிறோம். ரூஹம் மின் அம்ரினா, நம்முடைய கட்டளையில் உயிரானது ரூஹானதை, அதாவது குர்ஆனை அல்லாஹ் சொல்றான். மா குந்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், ஈமான்டா என்ன வேதம்டா என்னன்றது நீங்கள் தெரியாமல் இருந்தீர்கள். வலாக்கின் ஜஅல்னா நூரன், நாங்கள் இந்த குர்ஆனை ஒரு நூறாக தந்திருக்கிறோம். நஹ்தி பிஹி மன் நஷா மின் இபாதினா, நாங்கள் நாடியவர்கள் நமது அடியார்களில் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்க நேரான பாதையில் வழிகாட்டுறீங்க. அப்ப இந்த தகுதி என்னது? நீங்க நேர்வழி காட்டுறீங்கன்ற அர்த்தம் என்ன? நீங்க எல்லாரையும் ஈமான் உள்ளவர்களாக செயல்பாடு உள்ளவர்களாக மாத்துறீங்கன்ற அர்த்தமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா? வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்க மக்களை நேரான வழியில வழி நடத்துறீங்க அப்படின்னா நேர் வழியை சொல்றீங்க, அவ்வளவுதான். சொல்லத்தான் ஏனும். அவன் சொந்த சாச்சா வாப்பாட சகோதரர் அபூ தாலிப் கடைசி நிமிடத்தில் என்ன செய்கிறாங்க? சாச்சா இவ்வளோ காலமும் சாச்சாவை பெரியப்பா நினைக்கிறார், சகோதரர் அவ்வளோதான். அதாவது இவ்வளோ காலமும் உதவி செஞ்சீங்க, எல்லாமே செஞ்சீங்க, கடைசி நிமிடத்திலேயாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை வச்சு நான் அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக வாதாட வேண்டாம். பக்கத்தில் அபூஜஹல் நின்றுக்கிட்டு சொன்னா, என்னது பழைய மார்க்கத்தை என்னது அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேருந்து நீங்கள் போகிறீங்களான்னு அவரை கௌரவம் அவரை உடலை. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கினான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்தன், நீங்கள் விரும்புகிற ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாது, நேர்வழி காட்ட முடியாது. இந்த நேர்வழி என்ன? தௌஃபீக். வாழ்க்கையில் உங்களுக்கு அவரை களிமா சொல்லி கொண்டு வர இயலாது. ஆனால் அவருக்கு தெரியும் முகமது சொன்னால் சரியாக தான் சொல்லுவாருண்டு, அவர் சொன்னது உண்மைன்னு தெரியும், ஹக்குன்னு தெரியும். ஆனால் என்ன இல்லை, அவர் வாழ்க்கையில் அந்த நேர்வழி வரல. எனவே நேர்வழியை அவருக்கு காட்டப்பட்டது, நேர்வழி அவருக்கு என்னென்று தெரிஞ்சுது. அல்லாஹு தஆலா அந்த இர்ஷாத அந்த எத்தி வைப்ப உண்மை இதாண்டு அவருக்கு விளங்கிச்சுது. ஆனால் வாழ்க்கையில் கொண்டு வர அந்த தௌஃபீக் அவருக்கு வரல. புரியுதா உங்களுக்கு? இது முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹு தஆலா இதை பற்றி நிறையவே சொல்கிறான். இப்போ நபிமார்கள் இந்த வேதத்தை கொண்டு வந்த நேரத்தில் சொல்கிறான், வஜஹது பிஹா, இதை அவர்கள் நிராகரித்தார்கள், மறுத்தார்கள். அது மாத்திரமல்ல, வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும், அவங்களோட உள்ளம் அதை உண்மை என்று உறுதி கொண்டது. உள்ளத்தில் அது உண்மை என்று தெரியும், அவங்களுக்கு தெரியும் இது நேர்வழி இதுதான் என்று. ஆனால் துல்மன் வ உலுவா, அநியாயமாகவும் வரம்பு மீறியும் அவர்கள் சத்தியத்தை மறுத்தார்கள். ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், இந்த குழப்பம் செய்தவர்களுடைய முடிவு என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க அல்லாஹ் சொல்றான். எனவே தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிய பிறகு தெரிந்து கொண்டே அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நேர்வழியை மறுத்தாங்க. அப்ப அல்லாஹு தஆலா இந்த அதாவது அல் ஹிதாயா அல் இர்ஷாதியா அல்லது அல் ஹிதாயத்துல் பயான் அல்லது ஹிதாயா அத் தாவா, இந்த ஹிதாயாவுக்கு அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு இந்த குர்ஆனை அருளி இருக்கிறான். இன் ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹி அக்வம், இந்த குர்ஆன் இருக்கிறது
அது மிகவும் உறுதியான ஒரு நேர்வழியிலே மனிதர்களை செலுத்துகிறது. இந்த குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு, குர்ஆனுக்கு ஒரு பேர் இருக்குது, அது ஹுதா. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஹாதா பயானுன் லின்னாஸ் வ ஹுதன் வ மௌஇதத்துன் லில் முத்தகீன். இது ஹுதன், மனிதர்களுக்கு ஒரு பயானாக இருக்குது, நேர்வழியை மிக தெளிவாக காட்டுகிறது, மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை வைத்திருக்கிறார். அப்போ நேர்வழியை நம்ம எங்கே படிக்கணும் என்றால் குர்ஆனிலிருந்து படிக்கணும். அப்போ ஹிதாயத்து தேவைன்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களோட உறவுகளை, உங்களோட தொடர்புகளை, உங்களோட நேரங்களை அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கொடுங்க. நாம் மாஷா அல்லாஹ் நம்ம தொழுகிறோம், நம்ம நோன்பு பிடிக்கிறோம்ன்றது மட்டுமல்ல ஹிதாயத்து. வாழ்க்கையில் உதுஹுலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா, மார்க்கத்தில் சம்பூர்ணமாக முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். அப்போ நேர்வழி என்றது வெறுமனே இபாதத்துகளை மட்டும் கொண்டது மட்டுமல்ல, நமது மனித வாழ்க்கையில் எல்லா பக்கத்திலையும் நான் பிறரோட பேசும்போது எப்படி பேசணும், அதுவும் ஹிதாயத்து தான். நம்முடைய அஹ்லாக்கு எப்படி இருக்கணும், நம்முடைய முஆமலாத்துகள் எப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சுகள் எப்படி இருக்கணும், இது எல்லாமே ஹிதாயத்து தான். இந்த ஹிதாயத்தை நீங்கள் குர்ஆனோடு உங்களோட தொடர்பை ஏற்படுத்தினால், ரசூலுல்லாஹ் பற்றி ஆயிஷா நாய் சொன்னாங்க, கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன். அவங்களோட ஹுலுக் என்ன? குர்ஆன் தான். குர்ஆனை படிங்க, அதில் என்னென்னலாம் இருக்குது அதான் ரசூலுல்லாஹ். நடமாடும் குர்ஆனாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள்னு சொல்லுவாங்க கண்ணியமான இஸ்லாமிய சோழர்களே. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியுடைய சுன்னா வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க நபியே, நீங்க அவங்கள நேரான பாதையில நீங்க என்ன செய்றீங்க, செலுத்துகிறீர்கள். சரியான பாதை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலே. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையா இருந்தால், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊன், என்ன பின்பற்றுங்க, யுஹ்பிபுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான், அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்களோட பாவங்களை மன்னிப்பான். ரசூலுல்லாவை நாங்க பின்பற்றுறது தான் நாம் சரியான ஹிதாயத்தை அடைவதற்கான பாதை. وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, நேர்வழி இன்னதுதான் என்று தெளிவான பிறகு, நேர்வழி உங்களுக்கு கிளியரா விளங்கிச்சு. அப்ப என்ன செய்றீங்க? وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ, யார் தூதருக்கு முரண்படுகிறாரோ, وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை அல்லாத வேறு ஒரு பாதையில் அவர் சென்றால், அல்லாஹ் என்ன சொல்றான், நேர்வழியை விட்டுட்டு போறீங்களா, ஹிதாயத்தை விட்டு போறீங்களா, ரசூலை விட்டு போறீங்களா, நுவல்லிஹி மா தவல்லா, நீங்க போற பாதையில உங்களை திருப்பி விட்டுரும், போங்க. நீங்க விரும்பினவாறு, நீங்க விரும்பினது தானே செய்ய போறீங்க, அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு தேவையில்லை தானே, ரசூலை நீங்க பின்பற்ற மாட்டீங்க தானே, ரசூல் சொன்னதை கேட்க மாட்டீங்க தானே, நீங்க நினைக்கிறதானே நீங்க மார்க்கம்ன்றீங்க, நீங்க நினைக்கிறதா நன்மைங்கிறீங்க, நீங்க நினைக்கிறதான வாழ்க்கைன்றீங்க, போங்க. நுவல்லிஹி மா தவல்லா, முடிவு என்ன? வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் கொண்டு அவர்களை சேர்ப்போம். ஹிதாயத்தில் இந்த மிஸ் ஆயினா மனிதன் அடைகிற ஒரு பாதகமான ஒரு நிலைமையை அல்லாஹு தஆலா இங்க சொல்றான். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தையும் அந்த வேதத்தில் அத்தாட்சிகளையும் அல்லாஹ் அனுப்பிக்கிறான். படிச்சு பாருங்க, அல்லாஹு அக்பர், அதை ஓதி பாருங்க, அதில் வசனங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க, அந்த வசனங்களை வாழ்க்கையில நீங்க அதை எடுத்து நடந்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலையும் அல்லாஹ் சொல்றான், குல் உந்துரு மாதா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், கொஞ்சம் பாருங்க, இந்த வானம் பூமியில எல்லாம் என்ன இருக்குது, அல்லாஹ்வை இல்லைன்னு மறுக்கிறீங்களப்பா, உங்களுக்கு என்ன அல்லாஹ்வோட அத்தாட்சியை பார்க்க மாட்டீங்களா? ஒமா துக்னில் ஆயாத்து வன் நுதுரு அன் கௌமில் லா யுமினூன். அல்லாஹ் சொல்றான், அந்த அத்தாட்சிகளும் எச்சரிக்கைகளும் ஈமான் அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு எந்த பிரயோசனம் அளிக்காது. அல்லாஹ் சொல்றான், போய் பாடுறா, அல்லாஹ் இல்லைன்றியா, அல்லாஹ் படைச்சவன், அல்லாஹ் உன்னைய உருவாக்கினவன் இல்லைன்றியா, அந்த வானத்தை பாரு, அதிலே உனக்கு போதுமே. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் சில அத்தாட்சிகளை கொண்டு மனித சமுதாயத்தை நேர்வழியில் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹு தஆலா மனிதர்களை தாருஸ் ஸலாம், அமைதியான அந்த மார்க்கத்துக்கு, அமைதியான அந்த இல்லத்துக்கு அல்லாஹ் அழைக்கிறான். வயஹ்தி மையஷா இலா சிராத்தி முஸ்தகீம், அதே நேரத்தில் எல்லாருக்கும் அழைப்பு பொதுவானது, வழிகாட்டல் பொதுவானது, தன்னுடைய அந்த சரியான பாதையில் தான் நாடுகிறவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்போ நபிமார்கள் இந்த நேர்வழியை, இந்த ஹிதாயத்தை மக்களுக்கு கொண்டு வந்து தெளிவாக காட்டிய நேரத்தில் என்ன செஞ்சாங்க, சிலர் தெரிந்து கொண்டே அந்த கொள்கையை மறுத்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க, அவங்க அநியாயம் பண்ணினாங்கன்றதை குர்ஆன் சுன்னால நாங்கள் நிறைய பார்க்குறோம். அல்லாஹ் சொல்றான், அம்மா சமூத் ஃபஹதைனாஹும், சமூது கூட்டத்துக்கு நாங்கள் நேர்வழி காட்டினோம், ஃபஸ்தஹப்புல் அமா,
அலல் ஹுதா, நேர்வழியை விட்டு விட்டு குருட்டுத்தனத்தை அவர்கள் ஆசைப்பட்டாங்க. நேரான பாதை அவங்களுக்கு முன்னால தெரியுது, இதுதான் நேர்வழி. அதை விட்டு விட்டு குருட்டுத்தனமான பாதையை அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்களை கடுமையான ஒரு அழிவை கொண்டு அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த நான் இவ்வளவு நேரம் சொன்ன இரண்டாவது வகையான இந்த ஹிதாயத் என்றால் ஹிதாயத்துல் இர்ஷாத். ஹிதாயத்துல் இர்ஷாத் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வகையான ஹிதாயத். மூன்றாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதுதான் ஹிதாயத்து தௌஃபீக் அல்லது ஹிதாயத்துல் இல்ஹாம். தௌஃபீக் நம்மளோட வாழ்க்கையில நாம் அதை எடுத்து நடந்தா தான் அது நேர்வழி. நேர்வழின்னு நமக்கு தெரியுது, அதோட நிப்பாட்டினா வெறுமனே நம்ம நேர்வழியை தெரிஞ்சோம், அவ்வளோதான். மாஷா அல்லா, இவருக்கு நேர்வழி காட்டிட்டான். அல்லா நேர்வழி காட்டினா வாழ்க்கையில் எடுத்து நடந்தா தான் தௌஃபீக். அது எனக்கு நேர்வழியை தெரியும், ஆனால் நான் நடக்கிறேன் இல்லை, அது தௌஃபீக்கா? இல்லை, எனக்கு தெரியும், செய்யலை. செஞ்சா தான் நான் சொல்றேன் ஹுதல் லில் முத்தகின் அல்லாஹ் சொல்றான்னு. இந்த நேர்வழி தான் தௌஃபீக். அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்குறான். இந்த நேர்வழி கிடைக்கணும்டா நம்மட சில முயற்சியும் செய்யணும். நம்ம சில விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அல்லாஹ் இதை பற்றி சொல்றான். நீங்க பாருங்க, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்தன்னு சொல்றான். நீங்க ஆசைப்படுறவங்களை, நீங்க விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாது, நேர்வழி காட்ட முடியாது. யாரை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குனது? அபு தாலிப். அபு தாலிபுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ட்ரை பண்ணாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அபு தாலிபு இந்த நேர்வழிக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. கடைசி செகண்ட் வரைக்கும் அவர் என்ன செய்யறாங்க, அவருக்கு வழிகாட்டுறதுக்காக போய் நின்று சொல்றாங்க, எனக்கு இந்த கலிமாவை சொல்லுங்க, இதை சொன்னா போதும், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வாதாடுவேன். அல்லாஹ் சொல்றான், அவர் நேர்வழிக்கு வரல அப்படின்னா நேர்வழி அவருக்கு தெரியலன்னல்ல, அவருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினான். ஆனா வாழ்க்கையில் அதை தௌஃபீக் செய்யல, நீ எடுத்து நடக்க வைக்கல. இதான் அது மூணாவது நேர்வழி. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இப்போ சொல்ற சப்ஜெக்ட் வழிங்களா யாருக்காக வழங்க வைக்கிறா? நான் சொன்னேன் என்னன்னு. முதலாவது நேர்வழினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டே மறுத்தாங்க. ரெண்டாவது நேர்வழி இப்போ நான் சொல்றது என்ன, தௌஃபீக்ன்றது வாழ்க்கையில கொண்டு வர, அதான் நேர்வழி. நம்ம இப்ப ஹிதாயத்ன்றதை நம்ம அமல் செய்ய வேண்டிய விஷயம் இது மூணாவது தான். எனக்கு எல்லாம் தெரியும், தெரியும்பா, செய்யறியா? இது பிழைன்னு தெரியும், தவிர்க்கிறியா? இது கடமைன்னு தெரியும், செய்யறியா? நம்ம செஞ்சா அல்லாஹ்வுடைய தௌஃபீக், நம்ம அந்த வழியில இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறோம், ஹஜ் உம்ராக்களை செய்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், கல்வியை படிக்கிறோம், ஏன்னா பிள்ளைகள் திருமண வாழ்க்கை, குழந்தைகளை உருவாக்குறோம், அந்த குழந்தைகளை நல்ல முறையில் அமானிதமாக பேணி வளர்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் என்ன செய்கிறோம், பள்ளிவாசலில் மட்டும் சரியாயிக்கிறோம், மற்றதில் எல்லாமே நம்ம ஓட்ட விட்டிக்கிறோம். அல்லது மற்ற விஷயத்தில் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சரியாக செய்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் இல்லை. அப்போ நேர்வழி என்பது மனித வாழ்க்கையில் எல்லா துறையையும் சீர்படுத்துறது தான் நேர்வழி. அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்புறவங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், நேர்வழியில் இருக்கிறவங்க யார் என்பதை அவன் மிக அறிந்திருக்கிறான். இது அல்லாஹ் வேறொரு சூரா அல் கஸஸ்ல 56வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். சூரா அன்ஆம்ல 39ல சொல்றான், அதாவது மையஷ இல்லாஹ யுத்லில்ஹு, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவரை வழிதவரச் செய்கிறான். ஒமையஷ யஜ்அல்ஹு அலா சிராத்தின் முஸ்தகீம், யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவரை நேர்வழியில் செலுத்துகிறான். இது ஹிதாயத்து தௌஃபீக். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஒமா அர்சல்னா மிர் ரசூலின், நாங்கள் எந்த ஒரு தூதரை அனுப்பினாலும் இல்லா பிலிசானி கௌமி, நாம் அந்த சமுதாயம் எந்த பாசையிலே பேசுவாங்களோ அந்த பாசையிலே தான் நாம் தூதர்கள் அனுப்புகிறோம். லியுபய்யின லஹும், அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. அல்லாஹ் நாடுகிறவர்களை வழிகெடுக்கிறான், நாடுகிறவர்களை நேர்வழிப்படுத்துகிறான். வஹுவல் அசீசுல் ஹக்கீம், சூரா இப்ராஹிம்ல 4வது வசனத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வசனங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழியை பற்றிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த நேர்வழி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நேர்வழியில் நாம் எப்படி வாழ்றது, இந்த நேர்வழி நமக்கு எப்படி வந்து சேரும். ஏதோ நம்ம ஓகே நம்ம குர்ஆனை படித்தோம், பயானை கேட்குறோம், பள்ளிக்கு வரோம், அது மட்டுமல்ல. அல்லாஹு தஆலா இந்த மனிதர்கள் நேர்வழியில் வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பம் எப்போ உருவாகுன்றதுக்கான காரணிகளை சொல்கிறான். வயஹ்தி இலைஹி மன் அனாப, முக்கியமான விஷயம். சூரத்து ராஜில் 27வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தன்னை நோக்கி மீளக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டுறான். நேர்வழி தேவைன்னா நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி போகணும், பாவங்கள்லேருந்து நீங்கள் ஒதுங்கணும்,
நல்லதை நோக்கி நீங்கள் போகணும். உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நேர்வழியும் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? அப்போ உங்களோட பாதை சீராகணுமா இருந்தால் நீங்கள் படைத்தவனை நெருங்க வேண்டும். இதுதான் முக்கியம். அல்லாஹ் கூப்பிடுறான். தப்புல வாழ்கிற மக்களை அடிக்கடி நம்ம ஒரு வசனம் சொல்லுமா இல்லையா? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து கொண்ட அடியார்களே, வரம்பு மீறி கொண்டவர்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்க நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்காக உங்களை கூப்பிடுறான், வாங்கன்றான். ஏன்? ஹிதாயத்துக்காக அல்லாஹ் அழைக்கிறான். நேர்வழியில மனிதர்களை வாழ வைப்பதற்காக அழைக்கிறான். வழிகேட்டில் ஒருத்தன் வாழ்றான், மௌத்து வர வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு கடைசி உயிர் போற அந்த செகண்ட் வரைக்கும் கர்கரான்னு சொல்லுவாங்க, தொண்டை குழிக்கிட்ட உசுறு வர அந்த நேரம் வரைக்கும் உங்களை கூப்பிடுறான், நேர்வழியில வாழ்றதுக்கு கூப்பிடுறான். கடைசி மூமெண்ட்ல நீங்க திருந்தி அல்லாஹ்விடத்துல மீண்டு நீங்க தௌபா செய்தால் கூட உங்களை மன்னிப்புக்காக அல்லாஹு தஆலா வச்சுக்கிறான். அதுதான் நேர்வழி. எனவே அல்லாஹ் சொல்றான், வயஹ்தி இலைஹி மன் அனாப், யார் அவனை நோக்கி மீண்டு வராங்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, எவர்கள் நம்முடைய வழியிலே முயற்சி செய்கிறார்களோ, நம்முடைய வழிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்களோ. முஜாஹதா வேணும். முஜாஹதான்னா என்ன? குர்ஆனை நோக்கி, குர்ஆனை நேசிக்கிறாங்க, குர்ஆனை படிக்க ட்ரை பண்றாங்க, நல்ல விஷயங்களை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்களை செய்ய ட்ரை பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அல்லாஹ் சொல்றான் இங்க சுபுலனான்றான். ஏன்னா அவர்களுக்கு பாதைகளை நாங்கள் திறந்து வழிகாட்டுவோம். உங்களுக்கு உலக வாழ்க்கையிலையும் உங்களோட பாதை கிளியர், மறுமைக்கான அந்த பாதையும் உங்களுக்கு கிளியர், உங்களோட பிரச்சனைகளில் வெளியே போகிறதுக்கான பாதையும் உங்களுக்கு கிளியர். அல்லாஹ் சொல்றான், எல்லாத்துக்கும் நாங்கள் கைட் பண்ணுவோம். நீ ஏன் பக்கம் வாடாப்பா, எனக்காக நீ ட்ரை பண்ணு, என்னுடைய பாதையில் ஏறி என்னுடைய வழியில நீ போராடு. அல்லாஹ் சொல்றான். இது சூரா அன்கபூத்தில் 69ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கலாம். வல்லதீன ஹ்ததௌ, எவர்கள் நேர்வழி வருகிறார்களோ, ஜாதஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்துவோம். வ ஆதாஹும் தக்வாஹும், அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இறையச்சத்தையும் நாங்கள் வழங்குவோம். அல்லாஹ் சொல்றான், நேர்வழியில் நீங்க சரியான பாதையில் நீங்க இருந்தீங்கன்றால் உங்களோட நேர்வழியை இன்னும் கூட்டுவோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கின. துஆ படிச்சிக்கிறோமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க என்னது? அல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கின. நம்ம எல்லா இடத்துல ஹுதாவை கேட்குறோம். நம்ம டெய்லி 5 நேரமும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நம்ம தொழுகையில கேட்குறோம்டா. அதில் அர்த்தம் நாம் நேர்வழியில் நினைக்கிறோம், மறுபடியும் நம்ம திருப்பி சூரா ஃபாத்தியா ஓதணும்னு நினைக்கிறோமா? அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையும் உன்னை கேளுன்னு வச்சுக்கிறான்டா. நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நமக்கு சரியான வழிகாட்டலை கேட்குறது தான் அது. தொழுகையில், இபாதத்தில், வாழ்க்கை எல்லாத்துலேயுமே, நம்மளோட உலக வாழ்க்கையிலையும் மர்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதாலும் யா அல்லாஹ் என்னை கைட் பண்ணி அல்லாஹ், அதானே எங்கண்ணே அர்த்தம். உலக வாழ்க்கையிலையும் நாங்கள் புள்ள வளர்க்குறனாலும் யா அல்லாஹ் என்னை கைட் பண்ணி அல்லாஹ், நான் ஒரு திருமணம் முடிக்க போகிறனாலும் யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் கைட் பண்ணி அல்லாஹ். எல்லாமே நம்ம அல்லா இடத்துல அந்த நேர்வழியை கேட்குற வழிகாட்டுதல் அல்லா இடத்துலேருந்து நமக்கு வர வேண்டும்ன்றதை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இந்த விஷயத்துக்காக நாங்கள் துவா கேட்குறோம். இதுதான் தொழுகையில் நம்ம கேட்குற இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இதே மாதிரி நாங்கள் அல்லா இடத்துல என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினான்னு நம்ம கேட்குறோமே. துவாக்கள் அடிக்கடி யா அல்லாஹ் என்ன சரியான பாதையில் வழிகாட்டி யா அல்லாஹ், என்ன யா அல்லாஹ் என்னை ஒரு செகண்ட் கூட என்னுடைய விருப்பத்தில் என்னை வாழ வைக்காத யா அல்லாஹ், உன்னுடைய வழிகாட்டுதல் என்ன வாழ வை என்று அல்லா இடத்துல நாங்கள் அடிக்கடி கேட்குறோம். என்னது? துவாக்கள்ல நம்ம கேட்குறோம், அடிக்கடி நாங்கள் அல்லா இடத்துல துவா செய்யணும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இறையச்சத்தை என்ன செய்யறான்? நீங்கள் நேர்வழிக்கான ஒரு பாதையாக சொல்லி காட்டுறோம். தக்குவாவோடு நம்ம வாழ்ந்தமா இருந்தா, அல்லாஹ் பயந்து வாழ்ந்தமா இருந்தா, சில போது நம்ம தவறு செய்தால் கூட அதுலேருந்து அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துடுவோம். நம்மளை நம்ம தெரியாமல் நம்ம அல்லாஹ் பயப்படுறது உண்மை. ஆனால் நம்மளோட செயலில் ஏதாவது ஒரு வார்த்தையில் சில நேரம் மிஸ்டேக் விட்டிப்போம். நம்ம வேணும்னு செய்கிறது இல்லை. சில நேரம் நம்மளுக்கே அறியாமல் சில வார்த்தைகள் சில நேரம் நோகடிக்கிற மாதிரி சில நேரம் பேசிக்கலாம். அல்லது ஒரு செயல் நம்ம பிழையான ஒரு செயலை செஞ்சுப்போம், ஏதோ அல்லாஹ் மன்னிப்போம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் உண்மையான தக்குவா உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் வழி தவறிப்போ அல்லாஹ் உங்களை விட மாட்டான். அப்போ தக்குவாவை நம்மளோட வாழ்க்கையில் அதிகரிக்கணும். அதான் நோன்பு பிடிச்ச நோக்கம். ரமலான்ல நோன்பு பிடிச்சதுக்கு தக்குவா உண்டாகணும். ஈமான் நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த அச்சம் உள்ளத்துக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா தக்குவாவை சொல்றான். ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, தக்குவா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும். தக்குவா என்பது நேர்வழியை பெறுவதற்கான முக்கியமான ஒரு வழி. அதே மாதிரி இஹ்லாஸ்,
நாம் எதை செய்கிறதா இருந்தாலும் இந்த பப்ளிசிட்டிக்கு இல்லாமல், மனிதர்களுக்காக இல்லாமல், மனிதர்கள் நம்மளை புகழணும், பாராட்டணும், நம்மளை வாழ்த்தணும், நம்மளை அது இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கூலி தரணுன்ற அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக தர்மம் கொடுக்குறதா இருந்தாலும், நம்ம தொழுகிறதா இருந்தாலும், நம்ம சமூக சேவை செய்கிறதா இருந்தாலும், நம்ம மார்க்க பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக இருந்தால் அந்த பாதை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்குவான், தௌஃபீக் செய்வான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? திலாவத்துல் குர்ஆன் ஹாதா பயானுல் லின்னாஸ். அல்லாஹ் சொல்றான், இது மனிதர்களுக்கு ஒரு பயானாக, வஹுதன் ஒரு நேர் வழிகாட்டியாக, வமௌஇதத்துல் லில் முத்தகீன் முத்தகீன்களுக்கு உபதேசமாக இருக்குது. அப்ப குர்ஆனை நாம் அதிகமாக ஓதும் போது இந்த நேர்வழி நம்ம வாழ்க்கையில நசீபாகுது. இந்த நேர்வழி தான் தௌஃபீக்னு சொல்லுது. நேர்வழி எனக்கு தெரியும் அல்ல, தெரியும், எல்லாருக்கும், ஷைத்தானுக்கும் தெரியும், எதிரிகளுக்கும் தெரியும், மக்கத்து காவிர்களுக்கும் தெரியும், யூதர்களுக்கும் தெரியும், இன்னைக்கு வரைக்கும் தெரியும் அவங்களுக்கு இஸ்லாம்ன்றது நேர்வழி. ஆனா அவங்கள தடுக்கிற காரணம் என்ன? அவங்களோட பெருமை. அப்ப இதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் அல் கிபர், பெருமை. மனுஷன் வாழ்க்கையில வந்து அவன் நேர்வழிக்கு வரமாட்டான். அல்லாஹ் சொல்லானே, அதாவது சில மனிதர்களுக்கு இதா கீல லஹு இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லப்பட்டால் அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவங்களோட அந்த கண்ணியம் அவங்கள பாவத்தை கொண்டு போகுது. அவன் நேர்வழிக்கு வரமாட்டான். அல்லாஹ் பயந்துங்கப்பா, இதெல்லாம் நீ செய்யறது சரியில்லைண்டா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க, நீங்க சொல்ல தேவையில்லை. அவனோட கண்ணியம், அவனோட ரெஸ்பெக்ட், பெருமை அவனை இழுத்து கொண்டு செல்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذாபு, பொய்யனாகவும் அதாவது வரம்பு மீறிய பெருமைக்காரனாக யார் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. அதே மாதிரி அநியாயத்தில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அக்கிரமம் செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அநியாயத்தில் துல்மில ஈடுபடுற மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப நேர்வழியை விட்டும் தடுக்கக்கூடிய விஷயங்களாக பெருமை, பொய்யர்களாக வாழ்வது, அக்கிரமம், அநியாயங்களில் ஈடுபடுவது, அதே மாதிரி நயவஞ்சகத்தனம் நீக்கப்படாது. நயவஞ்சகத்தனம்டா என்னன்னா, எந்த இதை நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. எதையாவது பேசணுமா, நம்ம யார் சம்மந்தப்படுறாங்களோ ஒரு நசீகத் பண்ணணும்டா அந்த ஆள்கிட்ட போய் நசீகத் பண்ணுவோம். ஒரு சீர்திருத்தம் பண்ணணும்டா எங்கே அந்த சீர்திருத்தம் நமக்கு பண்ணணுமோ அந்த இடத்துல அதை போய் பேசுவோம். இது அங்கே இடத்துல ஒன்றுமே பேசுறது, எல்லாத்தையுமே பின்னுக்கு பேசிக்க தெரிகிறோம். என்னத்தை செஞ்சாலும் நம்ம செஞ்சால் தான் நல்லது, இன்னொரு ஆள் செஞ்சால் அதில் விமர்சனம், என்ன இப்படியா செய்யுது, இப்படியா நடக்குது, இப்படியா, இது வரப்படாது. இந்த நயவஞ்சகத்தனம்டா, இந்த பாருங்க, இந்த நயவஞ்சகம் இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு தலைப்பு போட்டு பேசத்தாய்க்கிறேன். இந்த நயவஞ்சகம்னா என்ன, நமக்குள்ள எப்படியெல்லாம் அது ஊடுருவுது, அது வந்து நம்மளை அறியாமலே நமக்குள்ள எப்படி நயவஞ்சகத்தினுடைய ஆதிக்கம் அது நம்மளோட செயலில், பேச்சில் நிறைய இந்த முகத்தாட்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது முன்னுக்கு சொல்லப்படாதுன்னா பின்னுக்கு போய் கழுவி இல்லாமாக்கி நாசமாக்கி எல்லாம் அது தாவா டீமுக்குள்ளே வருது, மஸ்ஜித் நிர்வாகத்துக்குள்ளே வருது, ஊரில் வருது, அல்ல ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு 100 பேர் 10 பேர் வேலை செய்கிற இடத்துல அங்கேயும் முனாஃபிக்தனம் வருது, முன்னில்லை பின்னால் சதி செய்யுது. அப்போ இந்த மாதிரியான நயவஞ்சகத்தனம் யாரிடம் இருக்கிறதோ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது கெட்டவர்களுக்கு நயவஞ்சகர்கள், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், தீயவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட மாட்டான். அதிலும் குறிப்பாக இந்த நயவஞ்சகம். அதே நேரத்தில் இந்த ஹிதாயத்து நமக்கு சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, அல்லாஹ் உன்னோட மார்க்கத்தை பின்பற்றுறதா என்னை உள்ள தாக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மார்க்கத்தோடு நான் வாழ வையா அல்லாஹ், அதான் அது அர்த்தம். அப்போ நம்மளோட உள்ளம் சில நேரம் தடுமாறும். சில சோதனை வார நேரத்தில், சில குழப்பங்கள் வார நேரத்தில், சில பிரச்சனை வார நேரத்தில் நமக்கு இதெல்லாம் பார்த்து இந்த ஹராம் ஹலாலெல்லாம் பார்த்தா வேலைக்காகாதுன்னு தப்பான ஒரு பாதையை சில நேரம் ஷைத்தான் சரியாக காட்டி விட்டுருவோம். நீ சும்மா வட்டி வட்டி வட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறா, மற்றவனெல்லாம் அந்த சம்பாதிச்சு அந்த பாரு அந்த ஹாஜியார் அவர் செய்யலையா, ஏன்னா உனக்கு மட்டும்தானே வட்டி, இப்படி பார்த்தா அவன்கிட்ட பிள்ளையெல்லாம் ரோட்டில் நிற்க வேண்டியதுதான். இப்படி ஷைத்தான் போட்ட உடனே அவருக்கு ஓகே நம்ம அந்த நம்ம என்ன செய்வோம், நாம் வட்டிக்குள்ளே இறங்குவோமேன்னு வருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதில் நாங்கள் இஸ்திகாமத்தாக இருக்கணும். எவர்கள் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் என்று நாங்கள் சொன்னால் அதில் இஸ்திகாமத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சோழ, அப்போ இது இந்த சோதனைகளின் போது நாம் தடம் புரளாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஹிதாயத்தோடு வாழ முடியும். கடைசியாக 4வது நான் சொன்னேன், அல் ஹிதாயத்து இலா தரீக்கில் ஜன்னா, சொர்க்கத்துக்கான அந்த ஹிதாயத். அது என்னண்டா, சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் போய் உங்களோட இடத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படி என்ன மனித சமுதாயத்தில் ஆரம்பத்துலேருந்து உலகம் அழி வரைக்கும் கூட அத்தனை பேரும் உள்ள இடத்துல சொர்க்கத்துக்குள்ளே உங்களோட இடங்களை கண்டுபிடிக்கிறது அது, அதுவும் அல்லாஹ் உங்களுக்கு வழிய வச்சுக்கிறான். அல்லாஹ் கூப்பிடிக்கிருந்தா இதோட சொர்க்கம் ஒன்று காட்ட போகிறல, யாராவது வந்து வாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, நீங்கள் ரைட் நாங்கள் சொர்க்கண்டா, அப்படி இல்லை, அதையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி அல்லாஹ் கைட் பண்ணி வச்சுக்கிறான்.
அதில் இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களை செய்கிறார்களோ யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம், அவர்களுடைய ஈமானின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகிற சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா வழியை காட்டுறான். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹ் சொல்றான். இது ஒரு நீண்ட விளக்கங்களோடு சம்பந்தப்பட்டது. வல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்கள் கொல்லப்பட்டார்களோ ஃபலை யுதில்ல அஅமாலஹும், அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். சயஹ்தீஹிம் வ யுஸ்லிஹ் பாலஹும், அவர்களுக்கு வழிகாட்டுவான். மூத்தா போய் இவர் காட்டுற வழி என்ன? உலகத்தில் வழிகாட்டுறது நல்லது கெட்டதை தவிர்க்கிறது. மூத்தா போய் இவர் சொன்னான், அவர்களுக்கு வழிகாட்டுவான், அவர்களுடைய நிலைமைகளை சீர்படுத்தி விடுவான் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த தலைப்பில் நாம் செய்ய வேண்டிய விஷயம், நம்ம டெய்லி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னு சொல்கிறோம். அந்த ஹிதாயத் என்னன்றதை நாம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் பல விஷயங்கள் இதில் நம்ம அமலுக்குரிய விஷயம். ஒன்று, ஹிதாயத்தை நம்ம படிக்கணும். நேர்வழின்னா நம்ம சும்மா நேர்வழி கற்பனையில் வாரதில்லை. தொழுகை எப்படின்னோடனே அது நேர்வழி, அல்லாஹு தஆலா அது உள்ளத்துக்குள்ளே நமக்கு ஒரு இல்ஹாம் உண்டாக்கி நம்மளை தொழுகை இல்லை, படிக்கணும், வேதங்களை குர்ஆனை படிக்கணும். அப்போ நேர்வழி நமக்கு சும்மா கிடைக்கிறல்ல, அந்த தௌஃபீக் நம்மளோட உள்ளத்தில் வரணும்டா குர்ஆனோட நீங்கள் அடிக்கடி தொடர்பாக நாம் வைக்கணும். விளங்குதா சொல்றது? நம்ம இறையச்சத்துக்கான விஷயங்கள் எதுன்னு தேடி அதில் நம்மட அந்த தக்குவாவை அதிகரிக்கிற மாதிரி இறையச்சத்தோடு நாங்கள் வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி பாவமான விஷயங்கள் நமக்கு தெரியும் போதும் சில நேரம் அல்லாஹு தஆலா சொல்றான், தக்குவா உள்ளவர்கள் பாவமே செய்ய மாட்டாங்கல்ல. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன், சில நேரம் அவர்கள் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்து விட்டால், அவு ஸலமூ அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீங்கிழைத்து விட்டால், ஸக்கருல்லாஹ், உடனே அல்லாஹ்வை நினைப்பு வந்துடும் அவங்களுக்கு. நாம் இப்படி செய்கிறது பிழைதானே, நம்ம செய்யலாமா, இது செய்யக்கூடாது இல்லையா, ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. அதுக்காக சரி இன்னொரு வருஷம் போட்டுமே, நம்ம இதை அப்படியே செஞ்சுட்டு இப்போ வட்டி தானே பரவாயில்லை ஓடட்டுமே, அப்படி இல்லை. உடனே அவங்க சிந்திக்கணும், நம்ம செஞ்சது தப்பு. அல்லாஹ் சில நேரம் அதை உணர்த்துவான், நமக்கு சிந்திக்க வைப்பான். நீ செய்கிறது தவறு, நீ இப்படி பேசுனது தவறு, நீ இப்படி நடந்தது தவறு, நீ இந்த செயலை செஞ்சது தவறு. அப்போ தக்குவா என்கிற அந்த இறையச்சத்தோடு நாம் வாழ்ந்தால் பாவங்களின் போது அல்லாஹ் அதை நமக்கு எடுத்துக்காட்டி அதிலேருந்து நம்மளை திருத்தி விட்டுருவோம். அப்போ அந்த தக்குவா பேசிக்கான அந்த தக்குவாலேருந்து இறையச்சம் அல்லாட அந்த பயத்திலேருந்து நம்ம தூரமாகினால் கண்டிப்பாக நேர்வழி நம்மகிட்ட இல்லாமல் போயிடும். வழிகேடுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், நயவஞ்சகங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நுழையும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் மாத்திரம் நேர்வழியில் வாழ்ந்தால் போதாது, பிறருக்கு நாம் அந்த வழியை காட்டுறது தான் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியே இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் ரகசியமே அதுக்குள்ளதான் இருக்குது. நாம் மட்டும் சுயநலத்தோடு வாழ்ந்து விடாமல் நம் சார்ந்த நமக்கு முடியுமான நமது குடும்பங்கள், நமது சொந்தங்கள், நம்மளை நாடி வரக்கூடியவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த நேர்வழியை, இந்த ஹிதாயத்தை அவங்களோடையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளணும். அதுவும் நாங்கள் இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். நாம் பிறருக்கு ஒரு வழியை, நல்வழியை காட்டும் போது இந்த உலகத்தில் அல்லாஹ் தார கிஃப்ட் என்னண்டா, சிவப்பு ஒட்டகம் கிடைச்சா அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ரோல்ஸ் ரோய்ஸை விட கூட ஒட்டகம். அந்த நான் சொல்கிற அந்த ஒட்டகம் இன்றைக்கி அரபிகளில் கட்டும் காசு. நீ 10 ரோல்ஸ் ரோய்ஸ் வாங்கிடலாம், அது மாதிரி ஒட்டம் ஒன்று வாங்க இயலாது. அந்த அளவுக்கு இன்னும் பெருமதியான ஒன்றை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிட்டு இருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நேர்வழியை அல்லாஹ்விடத்தில் தினமும் நாம் கேட்கிறோம். அந்த நேர்வழியில் வாழ்கிறதுக்கான அந்த தௌஃபீக்கை நமக்கு தெரிஞ்சு கொள்வது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா இருக்கிறோம். அதை நம்ம செயல்படுத்தணுமே. ஹராம்னு தெரியும், ஆனாலும் நம்ம தவிர்க்கலாம் செய்கிறோம்னா அந்த நேர்வழியை தெரிஞ்சு வேலை இல்லை, அது இர்ஷாதி தான். தௌஃபீக்குன்னா என்னது? வாழ்க்கையில் தவிர்க்கிறோம். அந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாகவும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மார்க்க அமர்வில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.